ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கணக்கம்பட்டி சித்தர் அவரோட அருள்வாக்கு பார்க்குறோம். அவர் வந்து சத்குரு உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க கணக்கம்பட்டி சித்தர் அப்படின்னு சொன்னாலும் சரி, சத்குருவே சரணம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காரு, உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுக்குறாரா, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரா இன்றைக்கி. இது வந்து குருமார்களுக்கான ஒரு அற்புதமான நாள், வியாழக்கிழமை. அதனால் நான் வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறவங்களுக்காகவும் கணக்கம்பட்டி அப்பாவை டிவோட்டிஸ்க்காகவும் இதை நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வேறு யாராவது குருமார்களை வழிபாடு பண்ணாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சாய்பாபா பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை முருகர் வழிபாடு, இல்லை ஏஞ்சல்ஸ் வழிபாடு பண்ணாலும் நீங்கள் பாருங்கள், பரவாயில்லை. ஓகே, எனக்கு இன்ட்யூஷனில் வந்துக்கிட்டே இருந்தது, ரொம்ப நாள் ஆச்சு. அவரோடதை எடுக்கணும்னு நினச்சேன், அதனால் எடுக்கிறேன். ஓகே, என்ன சொல்கிறார் கணக்கம்பட்டி சித்தர் ஐயா? என்ன சொல்கிறீங்க பிள்ளைங்களுக்கு? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு ரொம்ப நாளாகவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படிங்கிறது உங்களோட இன்டென்ஷன். நீங்கள் இது வந்து மேரேஜ் ஆகி பிரேக்கில் இருக்கலாம். ஒரு சிலர் சிங்கிளாக கூட ஒரு அபவ் 35க்கு மேலே கிராஸ் பண்ணியிருப்பீங்க, 40க்கு மேலே கூட தெரியுது. பட் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு லவ் ப்ரப்போசலுக்காக பாபாக்கிட்ட நீங்கள் வந்து கணக்கம்பட்டி அப்பாக்கிட்ட நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சுருக்கீங்க. உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் எப்போ வருவாங்க, நீங்கள் வந்து எனக்கு செஞ்சு தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்டென்ஷன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அன்பான பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னராக வரப்போகிறாங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்லேருந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே, ஃபுல் மூன் டே வருது. லைன் கேட் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சாலுமே அதோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அபரிவிதமாக கிடைக்கும். ஓகேவா? எந்த முயற்சிகள் செய்கிறது, ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறது எல்லாத்துக்குமே. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது நம்ம வந்து டிவைன் பாத் சேனல் மூலமாக, நம்ம ட்ரஸ்ட் மூலமாக நிறைய ஆதரவற்ற பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம்ம வந்து நிறைய உதவிகள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு திருப்பணியில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஃபுட் டொனேஷன், கான்ட்ரிபியூஷன் ஏதாவது உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கலந்துக்கலாம். அதை பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. அந்த பேமெண்ட் எப்படி பண்ணுறது, அந்த ஃபுட் டொனேஷன் மற்றும் அவங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் எப்படி நீங்கள் கொடுக்குறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இந்த ஒரு சின்ன முயற்சி அவங்களோட வாழ்க்கையிலையும் சரி, உங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கை கொடுக்க போது, பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச ஃபுட் டொனேஷன் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாங்க. மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கட்டும். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ரொம்ப எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஆனஸ்டான பர்சன் சொல்லலாம். அன்பும் நிறைவாக இருக்கும், அவங்கக்கிட்ட நேர்மையும் இருக்கும். சரியா? அப்புறம் அவங்களும் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பாங்க. இவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஜாலியாக லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிள் பர்சன். இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. அதே நேரத்தில் கரெக்டாக அவங்கள வந்து எப்படி டேக் கேர் பண்ணுமோ அப்படி பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருக்க அந்த சுதந்திரத்தை உங்களுக்கும் கொடுப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பார்ட்னர், உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வரப்போகிறாங்க. மோஸ்ட் ஆஃப் அப்பா கிட்ட நீங்கள் இந்த மாதிரி இன்டென்ஷன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்க போகுது. அதே மாதிரி இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப அன்பு பாசம் மிகுந்தவங்க, மற்றவங்களுக்காக ஏதாவது கொஞ்சம் நல்ல ஒரு அளவுக்கு உங்ககிட்ட ஒரு இணக்கமாக பேசிட்டா போதும், உடனே இறங்கி போய் வேலை பார்ப்பீங்க. அவங்களுக்காக உயிரை கொடுக்கறத கூட நீங்கள் தயங்க மாட்டீங்க. அப்படி ஒரு கைண்டான பர்சன். ஓகேவா? ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு கார்டு. பாபா உங்களுக்கு இந்த நல்ல குணத்தை நீங்கள் வந்து கணக்கம்பட்டி அப்பா வந்து இந்த நல்ல ஒரு குணத்தை நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க, உனக்கான நல்ல விஷயத்தை நான் செஞ்சு தரேன், கண்டிப்பாக உன் வாழ்க்கையை வந்து நான் மலரச் செய்வேன், உன் வாழ்க்கை வந்து பூத்து குலுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு. ஓகே, எனக்கு இன்ட்யூஷனில் வருது அப்படித்தான் இந்த கார்டு பார்க்கும்போது. ஸோ நீ பட்ட கஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத, என்கிட்ட சரண்டர் பண்ணிட்டல, நான் உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன், உன் வாழ்க்கையை நான் பூத்து குலுங்க செய்வேன், டோன்ட் வரி அப்படிங்கிறாரு. ஒரு சில மக்களுக்கு வந்து நீங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கிறீங்க, ஸ்லீப்லெஸ் நைட். நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருந்தவங்களும் சரி, நிறைய ட்ரை பண்ணிவிட்டு நிறைய வந்து நீங்கள் என்ன சொல்கிறதுனா ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க. அது ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், இல்லைனா நிறையா
விஷயங்கள் ட்ரை பண்ணி வேலைக்காக கூட தெரியுது. ஸோ சில மெயில் எனர்ஜியும் தெரியுது. நீங்களும் வந்து பிரேக்கில் இருக்கிறீங்க. உங்கள் நபர் ரீஜாயின் பண்ணுவாரா இல்லை நியூ லைஃப் போகலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களோட இன்டென்ஷன் இருக்குது. உங்களுக்கும் வந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. பட் ஆனால் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் இந்த பிளெஸ்ஸிங் ஃபீமேல் எனர்ஜிக்கு 75% ரெசனேட் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறவங்க வந்து நீங்கள் மெயில் எனர்ஜி பார்க்குறீங்க. இப்போது நீங்கள் சிங்கிளாக தான் இருக்கீங்க. நீங்கள் லவ் ஃபெயிலியர் இல்லைனா வந்து திருமண வாழ்க்கை பிரேக் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு லைஃப் உங்களுக்கு அமையுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்களா? அதுக்கு நீங்கள் சில முயற்சிகள் போடுறீங்க. அது சக்ஸஸ் ஆகுமாங்கிறதும் உங்களோட ஒரு கேள்வியாக இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சோக கீதத்துலலாம் நிறைய அதாவது நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களே நினைக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப நெகட்டிவான விஷயங்களை ஓட்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க. அதனால் உங்களை கொஞ்சம் ஹீல் பண்ணிக்க சொல்கிறார். உங்களுக்கும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். நம்பிக்கையோடு முயன்று நீங்கள் வந்து செயல்படணும். அது வந்து உங்களோட பிஸ்னஸ் வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்காக ட்ரை பண்ணுற மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறார். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. கணக்கம்பட்டி அப்பாவுக்கு தேங்க் பண்ணுங்கள். சத்குருவேன்னு சொன்னால் பிடிக்குதா, இல்லை அப்பா ஐ லவ் யூ டேட் அப்படின்னு சொன்னால் பிடிக்குதா, எப்படி சொன்னால் பிடிக்குதோ அப்படி கூப்பிடுங்க. கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.